ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 263 பார்க்க போறோம். எடுத்ததும் ப்ளூனும் சாஞ்சிக்கு பின்னால வந்ததை காட்டுவாங்க. வந்தவன் டெம்பஸ்ட் கிக் பண்ணி அடிச்சு பறக்க விட்டுருப்பான் சாஞ்சிய. உசாப்பே ஒன்னும் புரியாம என்னடா நடக்குதுன்னு பாப்பான். ராபினும் ஷாக்ல தான் இருப்பா. உசாப் டக்குன்னு ஏதாவது பண்ணி ஆகணுமேட்டு ப்ளூனோக்கு முன்னால வந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரி நிப்பான். ராபின் ஏன்டா அப்படிலாம் பண்றேன்பா. சர்ச் கிங் இப்ப நான் தான் உன்னோட ஆப்பனன்ட்னு சொல்லும் போது டக்குன்னு திரும்பி பார்த்தா ப்ளூனோ இருக்க மாட்டான். ஆமா எங்க போயிட்டான்ட்டு தேடும் போது திடீர்னு பார்த்தா அவன் சர்ச் கிங் பின்னால வருவான். சர்ச் கிங்க்லாம் அல்ல இருக்காது. இந்த இடத்துல த ஜுடிஷியல் ஐலாண்ட் ஃபுல் வியூ ஆஃப் எனிஸ் லாபின்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கியாமா இங்க ப்ளூனோ என்னடா காணோன்பா. லூச்சி அவன் காணாமலாம் போல. ஆக்சுவலா தின்னர் மூலமா டோர் யூஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டான். இது அவன் டோர் ஃப்ரூட்டோட எபிலிட்டி. இது மூலமா யாருமே இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. பிராங்கி தப்பிக்கணும் கூட நினைச்சு பார்க்காதேன்றுவான். அந்த பக்கம் சர்ச் கிங்க பயங்கரமா தாக்கிருப்பான் ஃபிங்கர் பிஸ்டலை வச்சு. அப்பவுமே சர்ச் கிங் ராபினை விட்டு போன்ட்டு முன்னால போவான். ப்ளூனோ திரும்ப ஃபிங்கர் பிஸ்டல் பண்ணிருப்பான். சர்ச் கிங் அப்படியே படுத்திருப்பான். சாஞ்சி உசா பண்ணிட்டு ப்ளூனோ ஃபேஸ்லயே கிக் பண்ணுவான். பட் அவன் அயன் பாடி பண்ணிருப்பான். ப்ளூனோ அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டியா என்ன, இந்த கிக் வீக்கா இருந்துச்சுன்ட்டு காலை பிடிச்சு அப்படியே தரையோட வச்சு அடிச்சு பறக்க விட்டுருப்பான். சாஞ்சி விழுந்தவன் டக்குன்னு எந்திரிப்பான். ப்ளூனோ ரொம்ப பிடிவாதம் தான் அட்டாக் பண்ண போவான். ராபின் நான் தான் கூட வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறத்துக்கு அவங்கள தாக்க போறேன்ட்டு இழுத்து பிடிப்பா. ப்ளூனோ ஆக்சுவலா அவங்க தான் என்ன தாக்குறதுன்பா. ராபின் அப்புறம் அவங்க எந்திரிக்கக்குள்ள வா போலான்னு கூட்டிட்டு போயிருவா. அப்ப அப்படின்னு இல்ல ராபின், இங்க பாரு நீ பண்றலாம் ஓகே தான், ஆனா இன்னும் நீ ஏதோ மறைக்கிற போலவே இருக்குன்பா. ராபின் திரும்பி பார்க்கவும் உசாப் இங்க பாரு தனி மனுஷியா நீ என்ன முடிவு வேணா எடுத்துக்கலாம், ஆனா ஒரு பைரட்டா நீ ஒரு குரூவை விட்டு போகணும்னா கேப்டனோட பெர்மிஷன் வேணும். அதனால உன் நம்பிக்கையை லூஃபி மேல வெயின்ட்டு திணறுவான். ராபின்க்கு இந்த பாயிண்ட்ல பஸ்டர்கால்னால அவளுக்கு ஏற்பட்ட டிராமா மட்டும் தான் ஞாபகத்துக்கு வந்து போகும். ப்ளூனோ உசாப்ப அடிச்சு பறக்க விட்டுருப்பான். ராபின் அடுத்து எதுவும் யோசிக்காம அந்த பக்கம் போயிருப்பா. சாஞ்சியும் இரு ராபின் போகாதேன்பா. ப்ளூனோ நீக்கோ ராபின் எங்களோட அக்ரிமெண்ட்டை உடைக்க மாட்டான்பா. சாஞ்சி அத்த எப்படி உனக்கு தெரியும்பா. ப்ளூனோ அதுக்கு காரணம் ஒரு தீவையே மொத்தமா இருக்கிற இடம் தெரியாம அழிச்சோம். நேவி அவங்களோட பஸ்டர் காலை பயன்படுத்தி ஒரு ட்ரேஸ் இல்லாம ஒரு தீவை கம்ப்ளீட்டா நாசம் பண்ணாங்க. அதுல தப்பிச்ச ஒரே ஒரு சர்வைவர் நீக்கோ ராபின் மட்டும்தான். அதுவும் குழந்தையா இருக்க பண்பா. சாஞ்சி என்னடா சொல்றேன்பா. ப்ளூனோ 5 வைஸ் அட்மைரல்ஸ் அப்புறம் 10 பேட்டில் ஷிப்ஸ் இதுதான் பஸ்டர் கால்னால சமன் பண்ண முடிஞ்சவங்க. அண்ட் அவ அன்னைக்கு பார்த்த அந்த கொடூரத்தை அவ வாழ்ற வரைக்கும் அவ மறக்க மாட்டா. அவளோட சின்ன வயசுலயே அது அவளோட இதயத்துல நல்லா பதிஞ்சிருச்சுல. அதனால அதே விஷயம் அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு நடக்கும்னு சொல்லும் போது அவளால எப்படி அதை மறுத்துட்டு வர முடியும். அவ ஸ்பிரிட் கூட அதுக்கு ஒத்துழைக்காதுன்பா. சாஞ்சி அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை யூஸ் பண்றீங்களாடான்பா. ப்ளூனோ அதே தான்ட்டு கிளம்புவான். சாஞ்சி நீங்க எல்லாம் மனுஷங்க தானாடான்னு கத்துவான். ப்ளூனோ எல்லாம் நியதிக்காக தானே, ஆனா எனக்குமே அந்த பொண்ணை நினைச்சா கொஞ்சம் சிம்பத்தைஸா தான் இருக்குன்பா. சாஞ்சி இதெல்லாம் வேணா அவளை விட்டுருன்ட்டு கரெக்டா டோர் கிட்ட போய் கிக் பண்றப்ப ப்ளூனோ ஆல்ரெடி கிளம்பிருப்பான். சாஞ்சினால இதை சுத்தமாவே ஏத்துக்க முடியாது. அப்படியே தரையில உட்காந்து பரதேசி நாய்களான்னு கத்த ஆரம்பிச்சிருப்பான். அந்த பக்கம் இருக்க பிராங்கிக்குமே ஒன்னும் புரியாது. நீ என்ன இந்த பக்கம் வந்துட்டேங்கிற போல பாப்பான். லூச்சி சீக்கிரம் போய் அவன் சீட்ல உட்காரு, எனிஸ் லாபி கிட்ட வந்தாச்சுன்பான். அவ பாட்டுக்கு சைலண்டா அடுத்த காருக்கு போயிருப்பா. பிராங்கி எனக்கு ஆக்சுவலா எதுவும் புரியல, பொண்ணு இங்க வா உங்ககிட்ட பேசணும்பான். இதுக்கப்புறம் அவனும் அடுத்த காருக்கு போயிருப்பான். கலிஃபா 2 பேர்த்த தனியா விடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேப்பா. லூச்சி ஆக்சுவலா விட்டு தள்ளு, நம்ம எனிஸ் லாபி கிட்டேயே வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புலம்பிக்கிட்டு அடுத்த என்ன ஆகுமோன்னு பயப்பட்டுட்டோம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிய வந்திருக்கோம். அவங்களோட எக்ஸிகியூஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்பான். இதுக்கப்புறம் லூஃபியை காட்டுவாங்க. அட லூசு தவளைய ஒன்னாலதான் ட்ராக் மாதிரி போல ஆயிருச்சு. இன்னத்துக்கு நாங்க சாஞ்சியன் மத்தவங்கள கேட்சப் பண்ணிருப்போம். உங்களுக்கு மரியாதை நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுருன்பா. அது ரிப்பீட் மட்டும் தான் சொல்லும். லூஃபி கடுப்பாய் அடையின்ட்டு அட்டாக் பண்ணுவான். பார்த்தா அந்த ஃப்ராக் லூஃபி அடிச்சு பறக்க விடும். இதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பானுங்க. பாடி எனக்கு ஒன்னும் புரியல, வெளியே என்னதான் நடக்குதோன்ட்டு மத்தவங்க கிட்ட நீங்களா ஓகேவான்னு கேட்பான். பார்த்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில தெரிச்சு போய் கிடப்பாங்க. மோசு ஏதோ இருக்கன்பா. லூலு எனக்கு முதுகு வலிக்குதுன்பா. சாப்பருக்குலாம் நுரத்தல்லும் டைல் ஸ்டோன் மேல கிடக்கறனால. இதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா புல்ஸ்லாம் ஒண்ணுமே இருக்காது. என்னாச்சும் ஏதாச்சும் எல்லாரும் பதறுவாங்க. பாடி ரயில் தான் தடம் புரண்டுச்சாச்சேன்பா. இதை கேட்டா எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேர் சொல்லி கத்தும் போது சாப்பர் ஜோரோன்னு கத்திட்டு ஜோரோவை பாப்பான். இந்த பாயிண்ட்ல ஜோரோவை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. என்னடா இந்த டைம்ல கூட இப்படி தூங்கிட்டு இருக்கான்ட்டு மிராக்கலா இருக்கேன்பாங்க. கோக்குரோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீரிங்கால கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த யோகோசுனா விறக்கு நேரங்கிட்ட நேரத்துல வந்து இப்படியாப்பட்ட வேலையை பார்த்து விட்டுருச்சேன்ட்டு நாமி சிம்னி கட்டையில நீங்க ஓகேவான்னு கேட்பாங்க. சிம்னி அந்த யோகோசோனா இருக்கேன்ட்டு கடுப்பாவா. கோக்குரோ எல்லாரும் ஓகேவா இருப்பீங்க போல, அதுவே சந்தோஷம்பாங்க. ஜாம்பாய் கோக்குரோவை கூப்பிட்டு எங்க எனிஸ் லாபி
போயிடுவோமா என்னன்னு கேட்பான். கோக்குரோ வாய் மூடிட்டு நான் பாத்துக்கிறேன்பாங்க. இதுக்கப்புறம் கோக்குரோ நம்ம இப்படி மாறி வந்திருக்கனால அதுக்கான பாதையில சரியா போகணும்னு பாத்துட்டு இருக்கும் போது நாமி வழி தெரியுமான்னு கேட்பா. கோக்குரோ சி ட்ரெயின்ல எப்பவுமே எட்டர்னல் லாக் போஸ் இருக்கும், அதனால வழியில ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லைன்பாங்க. நாமி அப்படியே வெளியே வந்து பாத்துக்கிறேன்பா. கோக்குரோ முடியுமான்கவும் நாமி நான் நேவிகேட்டருங்க அதெல்லாம் பாத்துக்கலான்பா. கோக்குரோ நல்லா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கின்ட்டு அடே யோகோசுனா அங்க இல்லாம இங்க வாடான்பாங்க. லூஃபியே என்னடா அதுன்ட்டு ஷாக் ஆவான். பார்த்தா அது அப்படியே கோக்குரோ கிட்ட போயிருக்கும். அது வந்து சிரிச்சுட்டே ரிபீட்டுங்கவும் கோக்குரோ நல்லா இருக்கியே அதுவே சந்தோஷம். இங்க பாரு என்ன ஒண்ணு இந்த பசங்க கிட்னாப் பண்ணி எல்லாம் கொண்டு போல, ஜஸ்ட் நாங்களா தான் போறோம்பாங்க. சிம்னி அதை பார்த்துட்டு மனசுக்குள்ள என்ன பாட்டி யோகோசனா கூட எல்லாம் பேசுறாங்கன்னு நினைப்பா. ஜோரோ அந்த பக்கம் கண்ணு முடிச்சுட்டு அடே என்னடா பண்றீங்கன்பா. ஜாம்பாய் அந்த பாட்டி ஃப்ராகோட பேசுறாங்கன்பா. சாப்பர் அவங்களும் ஃப்ராகா இருப்பாங்களோன்பா. லோலோ ஒரு வகையில பார்க்க போனா அவங்க பார்க்க தவளை மாதிரி தானே இருக்காங்கன்பா. மோசுவன் கிவி இந்த பாய்னாலே வெளியே நல்லா அடி வாங்குவீங்கடாங்கபாங்க. இதுக்கப்புறம் பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்களை காட்டுவாங்க. எல்லாரும் ராக்கெட் மேனும் ஸ்ட்ரா ஹேட்ஸ் எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும் போது பின்னால இருக்க பர்சன்ஸ்லாம் நம்ம பிக் ப்ரோ பிராங்கியை காப்பாத்த போறோம். ஸ்ட்ரா ஹேட்ஸ் ராக்கெட் மேன் எதுவுமே இல்லைனாலும் சரி, இப்பதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, நம்ம இதுக்கப்புறம் எனிஸ் லாபி போறதை மட்டும் குறிக்கோளா வச்சு போக வேண்டியதான்ட்டு ரெண்டு புல்ஸ்க்கு டைம் வேகத்தை அதிகப்படுத்த சொல்லுவானுங்க. இதுக்கப்புறம் இதே இடத்துல வச்சு ஒருத்தன் பைனோகுலர் மூலமா தனியா டிட்டாச் ஆயிருக்க அந்த காரை பார்த்திருப்பாங்க. எல்லாரும் எனிமிஸா தான் இருக்கணும், அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்றதுக்கு தயாராயிக்கங்கன்ட்டு எல்லாரும் வெப்பன்ஸ் எடுத்துட்டு தயாராவானுங்க. ஒன்ஸ் கதை ஓபன் பண்ணிட்டு சாஞ்சி வரதை பார்த்துட்டு டேய் இது அந்த சுருளப்பூர்வக்காரன்டான்பானுங்க. இதுக்கப்புறம் கலிஃபா சைட் காட்டுவாங்க. பார்த்தா எனிஸ் லாபில இருந்து கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. எல்லாம் ஆர்டர் படி தான் போகுதான்னு கேட்க கலிஃபா நாங்க 2 கிரிமினல்ஸையும் சொன்ன ஷெட்யூலுக்கு கொண்டு வருவோம், அதெல்லாம் தாண்டி ஐலாண்ட பார்த்தாச்சு, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டைமை விட முன்னாலே வந்திருப்போன்பா. ஆப்போசிட்ல இருக்க பர்சன் உங்களோட வருகைக்காக காத்திருப்பான்பாரு. லூச்சி 5 வருஷம் இங்க இல்லாதனால இயற்கையாவே எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்கு. நைட்லெஸ் ஐலாண்ட் எனிஸ் லாபின்பா. இதுக்கப்புறம் நீக்கோ ராபின் கிட்ட பிராங்கி பேசுறதுக்கு போயிருப்பான் இல்லையா. ஐஸ்பர்க் உயிரோட இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுவான். ராபின் இன்னுமே CP9 அவனை கொண்டதா தான் நினைக்கிறாங்க. நான் மட்டும் நீயா இருந்தா கண்டிப்பா இதை சொல்லில காட்டி கொடுத்துற மாட்டேன்பா. பிராங்கி வெளியே டஃபா காட்டிக்கிற, ஆனா உன் அளவுக்கு இறக்க இதயத்தோட யாரும் இல்ல. இப்ப ஆக்சுவலா கவர்மெண்ட் ஏன்ஷியன்ட் வெப்பனான ப்ளூட்டான மீட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தேவையான 2 கேஸை சக்சஸ்ஃபுல்லா பிடிச்சிட்டாங்க. ஒருத்தங்கிட்ட ப்ளூ பிரிண்ட் இருக்கு அண்ட் உன்னால இருக்க வெப்பனையே மீட் எடுக்க முடியும். இந்த பவர்னால உலகமே மேலும் கீழுமா மாறலாம் அண்ட் இந்த கிரேட் பைரட் எராக் அவங்க முடிவும் கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மிலிட்டரி பவரே ரொம்ப பயங்கரமாகும். இந்த உலகத்தோட கோரை ஆட்டி படைக்கிறது மட்டும் இல்லாம அழிக்கும். ஆக்சுவலா அந்த வெப்பன் அந்த அளவுக்கானது தான். என் மாஸ்டர் இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக உயிரையும் கொடுத்திருக்காரு, அதுவும் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னே தெரியாம. அதெல்லாம் தாண்டிங்க நான் மட்டுமே தப்பிச்சலாம் பிரயோஜனம் இல்ல, நீயும் திரும்ப ஸ்ட்ரா ஹேட்ஸ் கிட்ட போறக்கு பாருன்பா. ராபின் கண்டிப்பா முடியாது, நான் அவங்களோட இருந்தா அவங்களுக்கு தான் பிரச்சனைன்பா. பிராங்கி லூச்சி சொன்ன விஷயத்தை யோசிப்பான். ராபின்ல உயிரோட இருக்கதே பாவம் தானு. அதை யோசிச்சவங்க பாரு இந்த கவர்மெண்ட் குப்பையை ஒன்னு அப்படி பண்ண வச்சிருப்பாங்க. நீ என்ன மாதிரி வெப்பன்ஸ் வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது, ஆனா உன்னோட எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்னும் பாவம்லாம் கிடையாதுன்பா. டாம் சொல்லியிருப்பார் இல்லையா, நீ ஷிப் பில்ட் பண்றது தப்பு இல்ல, அது நல்லது செய்யுது கெட்டது செய்யுதுங்கெல்லாம் தாண்டி அதோட கிரியேட்டரா நீ அது மேல பெருமிதப்படணும்னு. அதை யோசிச்சவன் இங்க பாரு நீ எப்படி இருக்கணும் எப்படி வாழணுங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும், மத்தவங்க இல்லைன்றுவான். ராபினே ஒரு செகண்ட் ஆடி போயிருப்பா. இதுக்கப்புறம் லூஃபி கொண்டு இருக்கதை காட்டுவாங்க. கோக்குரோ இங்க பாரு நீ திரும்ப திரும்ப சி ட்ரெயினோட மோதிரத நான் பாக்குறேன். டாம கூட்டிட்டு போய் 8 வருஷத்துக்கு மேல ஆச்சு. உன் உடம்புல எவ்வளவு தழும்புகள் பாரு. நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு தானே இவ்வளவு விஷயத்தையும் பண்ற. நீ விரும்புற யாரையும் அது திரும்ப எடுத்துட்டு போய்க்க கூடாதுன்னு, நீ விரும்புறவங்களை பாதுகாக்க தானே இதெல்லாம் பண்றேன்பாங்க. யோகோசுனாக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிருக்கும். கோக்குரோ இத்தனை வருஷ காலம் நீ ட்ரைனிங் எடுத்திருப்பில, அதை காட்டுறக்கான நேரம் வந்துருச்சுன்பாங்க. அழுதுட்டு இருக்க போல இருக்கு, அது அப்படியே சீரியஸ் ஆகும். கோக்குரோ சின்ன வயசுல விளையாடுவிய பிராங்கின் ஒருத்தன் கூட டாம எப்படி கவர்மெண்ட் எடுத்துட்டு போனாங்களோ அதே போல அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த ட்ரெயின் நேரம் அங்கதான் போகுது, என்ன சண்டை போட்டு அவனை மீட்க கூட வரையான்னு கேட்பாங்க. யோகோசுனா பயங்கரமா கத்தும். கோக்குரோ ஸ்ட்ரா ஹேட் அவனுக்காக இன்னொரு காம்ரேட சேர்த்திருக்கேன்பாங்க. லூஃபி ரொம்ப சந்தோஷம்னு சிரிச்சுட்டு எதிர்பார்த்ததான் மான்ஸ்டர் கிராணி இல்ல தவளை கிராணி இருங்க எப்படி கூப்பிடுறதுன்பா. கோக்குரோ எப்படி கூப்பிட்டா என்ன கவலை இல்லைன்ட்டு சிரிச்சுட்டே உள்ள போயிருப்பாங்க. நம்ம 8 o'clock டைரக்ஷன்ல போயிடலாம், அங்கதான் அலைகள் நல்லா போகுதுன்பா. கோக்குரோ இப்ப நடந்த சலசலப்புல கொஞ்சம் டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் தான், அதை சீக்கிரமா ரெக்கவர் பண்ணிடலான்பாங்க. லூஃபி சீக்கிரம் போலாம் ஃப்ராக்னு கத்துவான். அந்த பக்கம் CP9 அரைவ் ஆயிட்டாங்கன்ட்டு மெரைன் ஃபோர்ஸஸ் சேர்ந்தவங்க கார்ட் பண்ண வருவாங்க. எல்லாரும் கிரிமினல்ஸ கார் நம்பர் 1ல சேஃபா கூட்டிட்டு வந்துட்டாங்கன்பாங்க. பிராங்கி என்ன கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்ட்டு கிட்ட வரவங்களை எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருப்பான், கையை காலை யூஸ் பண்ண முடியலன்ட்டு. மெரைன் ஆபீசர்ஸ்லாம் அவன் கடிக்கிறான்டான்ட்டு தூரம் நிப்பாங்க. லூச்சி ரொம்ப சத்தமா இருக்குன்ட்டு போவான். இதே இடத்துல 2 பிரிவா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அண்ட் மெரைன் மெம்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே வரவங்களை பார்த்து ஷாக் ஆவாங்க. இந்த CP9 பார்க்கவே பயங்கரமா இருக்குன்ட்டு, அது கட்டிஃபிளாம் தானே, அப்புறம் அது நீக்கோ ராபின் தானே, 20 வருஷம் பிடிக்க முடியாம இருந்துச்சுன்பாங்க. அந்த பக்கம் பார்த்தா மெயின் கேட்டை ஓபன் பண்ணி விட்டுருப்பாங்க. பிராங்கி முன்னால போய் பார்த்துட்டு அந்த இடத்த பார்த்து வியந்திருப்பான். அடே என்ன மாதிரியான இடம்டா அதுன்பா. இப்பதான் ஃபுல் வியூ காட்டுவாங்க. பிராங்கி என்னடா நீர்வீழ்ச்சி இருக்கு, அதெல்லாம் தாண்டி இந்த தீவு என்னடா இப்படி இருக்குன்பா. பார்த்தா அந்த மெயின் கிரவுண்ட்ல இருந்து இந்த பக்கம் காத்துல மிதக்கிற போல அந்த ஐலாண்ட் அமைக்கப்பட்டிருக்கும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இதோட வாட்டர் 7 ஆர்க்கும் முடிஞ்சது. இந்த ஆர்க்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாரு அண்ட் ரொம்ப பிடிக்காத கேரக்டர் யாருங்கிற ரீசன்ஸோட சொல்லுங்க. கடைசியா லேண்டிங் ஆபரேஷன் ஸ்டார்ட் சார்ஜ் இன் ஸ்ட்ரா ஹேட்ஸ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.